சேர்ல இருந்து முழு உடலுக்கு எப்படி யோகா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எனி சேர், எந்த சேர் இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளா நீங்க ஒரு சேர் எடுத்துட்டு, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரோலிங் சேர் இல்லாம நார்மல் சேர் இருந்தா பெட்டர். சப்போஸ் உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஸோ ஆஃபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் ரோலிங் சேர் இருக்கும். ஸோ அதனால என்னது ரோலிங் சேர் இல்லாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நார்மல் சேர் எடுத்துக்கோங்க. ஸோ தரையில நல்லா கால் வந்து தரையில இருக்கிற மாதிரி இருக்கட்டும், முதுகு நேரா இருக்கட்டும். இப்ப மெல்ல கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. கை விரல்கள்லாம் தனியா விரிஞ்சிருக்கட்டும். ஆழமா மூச்சு உள்ள இழுக்கும்போது கைகள் வருகிட்டும். மூச்சு வழி விடும்போது கைகள் மடங்கட்டும். இன்ஹேல்னு சொல்லும்போது மூச்சை உள்ளெடுத்து கைகளை விரிங்க. எக்ஸேல்னு சொல்லும்போது மூச்சு வெளிவிட்டு கைகளை மடக்கும், விரல்களை மடக்கும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். கடைசி ஒரு முறை இன்ஹேல், எக்ஸேல். இப்போ மணிக்கிட்டு சுழற்சி வெளிப்புறமா சுழற்றலாம். இன்ஹேல் மூச்சு உள்ளெடுத்து மேல, எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வர கீழே கொண்டு வா. இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. கடைசி ஒரு முறை inhale up, exhale down. இப்ப கீழ இருந்து மூச்சு உள்ள இழுத்து வரை உள்புறமா inhale up, exhale down. மூச்சு உள்ள இழுத்து மேல, மூச்சு வெளியிட்டு வரை கீழே கொண்டு வரணும். inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. கடைசி ஒரு முறை inhale up, exhale down. நல்லா மூச்சு அளவு உள்ள எடுத்து வெளியிடும்போது கைகளை கீழே கொண்டு வரும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது முழங்கை. ஸோ நம்ம பண்றது வந்து OM30 ஃப்ளோ கிடையாது. இது வந்து ஜென்ரலா உடல் ஃபுல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்காக நான் பண்றோம். ஸோ அதனால இது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. ஸோ OM30னா அந்த OM30 ப்ரோட்டோகால் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து என்னது உங்களுக்காக வந்து நம்ம ஜஸ்ட் ஜெனரல் பிசிக்கல் வெல்பீயிங்காக பண்றது. ஸோ இப்போ வந்து கையை வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க. உங்க உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கட்டும். நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது உங்க கை விரல்கள் தோள்பட்டை மேல வரட்டும். இன்ஹேல் மூச்சு ஒளி விட்டு கைகளை முன்னாடி நீட்டுங்க. எக்ஸேல் தோள்பட்டை மேல. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல் and exhale, inhale and exhale, inhale, exhale. லாஸ்ட் ஒரு முறை inhale and exhale. இப்போ மூச்சு உள்ள எடுத்தவாறு இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு மூச்சு உள்ள எடுத்தவாறு உங்க முழங்கையை வெளிப்புறமா நீட்டுங்க. எக்ஸேல், உங்க முள்ளங்கையை ஒன்னோட ஒண்ணு சேர்த்துங்க. இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். கடைசி ஒரு முறை இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது முதுகு நேரா இருக்கட்டும்,
உங்க முழங்கையை கீழே கொண்டு வாங்க எக்ஸேல் பண்ணும்போது. இன்ஹேல், மேல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மேல கொண்டு போகும்போது கொண்டு போங்க. எக்ஸேல். இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. ஸோ எல்லாரும் காமனா பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னன்னா, இன்ஹேல் மேல பண்ணிட்டு கழுத்து முன்னாடி கொண்டு வராங்க. கழுத்து முன்னாடி கொண்டு வரக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நேரா இருக்கணும் கழுத்து. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். கழுத்து நேரா இருக்கட்டும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஓகே, அப்போ ஸ்லோவா கைகளை கீழே கொண்டு வாங்க. ஸோ நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னா, ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு, ஷோல்டர் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கவங்களுக்கு ரொட்டேஷன் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன். ஆர்ம்ஸ் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி பாம்ஸ் மேல இருக்கிற மாதிரி இருந்துட்டு உங்க உங்களுடைய விரல்களை தோள்பட்டை மேல வச்சு இப்போ மெல்ல உங்களுடைய எல்போ, அதாவது உங்க முழங்கை ஒண்ணா கொண்டு வந்துட்டு மூச்சு உள்ள எடுத்தவாறு மேல கைகளை கொண்டு போகும். வெளியிட்டுவாரு பின்னோக்கி கீழே கைகளை கொண்டு வாங்க. இன்ஹேல், மூச்சு உள்ள எடுத்து மேல. எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டு கீழே. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இப்போ ரிவர்ஸ். பின்னோக்கி மூச்சு உள்ள எடுத்தவாறு கையை கொண்டு வாங்க மேல. எக்ஸேல் டவுன். முன்னோக்கி கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல், மூச்சு உள்ள எடுத்தவாறு மேல. எக்ஸேல், மூச்சு வெளியே விட்டுவாரு கீழே. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். லாஸ்ட் ஒன் டைம். கடைசி ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துவாரு பின்னோக்கி மேல. எக்ஸேல், மூச்சு வெளியே விட்டுவாரு கீழே. இப்ப கைகளை கீழே கொண்டு வரும். ஸோ இது வந்து ஷோல்டருக்கு. நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப் அப்புறம் மொபைல் போன் எழுதுவாங்க. அதுக்கு டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப நேரம் வந்து எழுதுவாங்க, கை ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய முழங்கை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது, பிளஸ் அந்த அளவுக்கு நரம்புகள் இழுக்கப்படாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதுகு நேரா இருக்கும். மூச்சு உள்ள எடுத்து வர சைட்ல இருந்து கைய மேல உயர்த்துங்க. உங்களுடைய உள்ளங்கை வந்து வெளிப்புறமா பார்த்துருக்கணும். நீங்க யாராவது புஷ் பண்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கை. உங்க விரல்கள்லாம் மேல இருக்கணும், முதுகு நேரா இருக்கணும். முழங்கை நேரா இருக்கணும். இங்க விரல்கள் ஒன்னா பார்த்த மாதிரி மேல பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். விரல்கள் தனித்தனியா வைக்காதீங்க, விரல்கள் ஒன்னா இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பாருங்க, சைட்ல இப்படி திரும்பி பாக்குறது, மேல பாக்குறது பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து கழுத்து பிடிச்சிடும். நல்லா ஆழம் மூச்சு உள்ள எடுத்து கம்ப்ளீட்டா மூச்சு வெளியிடணும். ஒரு 3-4 டைம் நல்லா ஆழம் மூச்சு விடுங்க. மெல்ல மூச்சு விடுங்க. இப்ப மெல்ல உங்க கைகளை மூச்சு உள்ள எடுத்து வெளியிட மாதிரி ஜென்ட்லா வந்து வட்டமா கொண்டு வாங்க. கையை சர்க்கிள் மூவ்மெண்ட்ல கொண்டு வாங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், முன்னோக்கியும் பின்னோக்கியும் ரொட்டேட் பண்ணுங்க கையை. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க கை. பண்ணிட்டு நல்லா ஆழமா மூச்சு இழுத்து எக்ஸேல், கையை கீழே கொண்டு வந்துட்டு ஷோல்டரை வந்து தோள்பட்டியை முன்னோக்கியும் பின்னோக்கியும் வளைச்சிட்டு ரிலாக்ஸ். ஸோ இது வந்து இந்த நம்ம விரல்களுக்கு, நம்ம முழங்கைக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நேரம் லேப்டாப் யூஸ் பண்றவங்க, ரொம்ப நேரம் எழுதுறவங்க, ரொம்ப வந்து கை அதிகமாக யூஸ் பண்ணாதவங்க, இந்த ஃப்ரிஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணாதவங்க இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நரம்புகளும் நல்லா இழுக்கப்படும். சில பேருக்கு வந்து எனக்கு தோள்பட்ட அந்த கழுத்து வலி கூட வரும், அதுக்கு கூட இது நல்லது. ஓகேவா? ஸோ அடுத்தது முதுகு. இப்போ யாருக்காவது சர்வைக்கல் இஷ்யூ இருந்ததுன்னா, இல்ல கழுத்து வலி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அவங்க வந்து இது ரொம்ப மெதுவா ஸ்லோவா பண்ணுங்க. ஓகே, முதுகு நேரா இருக்கணும். நல்லா கண்களை மூடி மூச்சு உள்ள எடுக்கும்போது ஸ்லோவா உங்க சின்ன மேல தூக்கணும். மூச்சை வெளியிடும்போது கீழே.
இன்ஹேல் மூச்சு உள்ள இழுக்கும் போது மேல. எக்ஸேல் மூச்சு வெளியிடும் போது கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. கடைசி ஒரு முறை. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மூச்சு உள்ள இழுத்து விடும்போது சென்டருக்கு வந்துடும். இப்ப அடுத்தது ரைட் அண்ட் லெஃப்ட். சென்டர்ல இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுத்து மூச்சை வெளிவிடும் போது வலது பக்கம் உங்க கழுத்து திருப்பிடும். திருப்பி மூச்சு உள்ள விடும்போது சென்டர் நடுப்பகுதிக்கு வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளியிடும் போது இடது பக்கம். இன்ஹேல் மூச்சு உள்ள இழுக்கும் போது சென்டர் நடுப்பகுதிக்கு. எக்ஸேல் ரைட் சைடு. Inhale center. Exhale left. Inhale center. Exhale right. வலது பக்கம். மூச்சு உள்ள இழுத்தவாறு நடுப்பகுதி. மூச்சு வெளி விட்டவாறு இடது பக்கம். இப்போ மூச்சு உள்ள இழுத்தவாறு சென்டர் வாங்க. ரிலாக்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது மேல அப்புறம் சைட்ல. சில வந்து இந்த சைட்ல பக்கவாட்டுல வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே அட்வைசபிள் கிடையாது. பிளஸ் ரொம்ப டெலிகேட்டடா ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்காக அதே ப்ராக்டிஸை நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். ஸோ கைகள் ரெண்டையும் சைட்ல சேருக்கு வெளிப்புறமா வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இருந்தா, கை தாங்கக்கூடிய அந்த ரெஸ்ட் இருந்தா அதுக்கு வெளிப்புறமா கையை வச்சுட்டு நல்லா மூச்சு நல்லா நேரா இருக்கணும். மூச்சு நல்லா ஆழமா உள்ளெடுத்து உங்க இடது கையை மேல உயர்த்தணும். மூச்சு வெளி விட்டுவாரு உங்களுடைய இடது விரல்கள் வலது காது மேல இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது உங்க கழுத்தை இடது பக்கமா கொண்டு போங்க. புஷ் பண்ண வேண்டாம். இது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நம்ம வந்து கையை வச்சுக்கிறோம். எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம். இப்போ உங்க வலது கைய திருப்பி நல்லா மூச்சு உள்ள இழுத்தவாறு தோள்பட்டை அளவுக்கு கொண்டு வாங்க. தோள்பட்டை அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்க கழுத்தை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புல் பண்ண வேண்டாம், அதாவது இழுக்க வேண்டாம் கழுத்தை. திருப்பி மூச்சு விடும்போது மெதுவா உங்களுடைய வலது கையை கீழே கொண்டு போங்க. ரொம்ப மெதுவா கொண்டு போகணும். திருப்பி ஒரு டைம் மூச்சு உள்ள எடுத்தவாறு உங்க வலது கையை தோள்பட்ட வரைக்கும் கொண்டு வாங்க. வெளிவிட்டு வாரி கீழே கொண்டு வாங்க. இப்ப மூச்சு உள்ள இழுத்தவாறு கழுத்தை சென்டருக்கு கொண்டு வாங்க. இப்ப மூச்சு ஒளி விட்டு இன்ஹேல் கையை மூச்சு உள்ள இழுத்தவாறு கைகளை மேல கொண்டு வந்து வெளிவிட்டுவாரு இடது கையை கீழே கொண்டு. அடுத்தது வலது கை. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுத்தவாறு வலது கையை மேல உயர்த்தி. எக்ஸேல் மூச்சு ஒளி விட்டுவாரு உங்களுடைய வலது விரல்கள் இடது காதின் மேல இருக்கட்டும். இடது காது மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து காதை கொண்டு கையை கொண்டு போகாதீங்க. இது வரைக்கும் போனாலும் பரவாயில்ல. ஓகே, நம்ம கை வைக்கிறது ஒரு சப்போர்ட்டுக்காக வைக்கிறோம். எப்பயுமே வந்து கழுத்தை பிடிச்சி இழுக்காதீங்க இந்த ஒரு சைட்ல, ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக. நல்லா மூச்சு ஆழம் உள்ள எடுத்து வெளிவிடும்போது ஸ்லோவா உங்க கழுத்தை வலது பக்கம் சாயுங்க. இப்போ மூச்சு உள்ள எடுத்தவாறு உங்களுடைய இடது கையை தோள்பட்டை அளவுக்கு கொண்டு வாங்க. இப்ப நமக்கு கழுத்தை இன்னும் கொஞ்சம்
வலது பக்கம் சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி முடியல அப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், இல்லது புஷ் பண்ண வேண்டாம் கழுத்தை. இப்ப கழுத்து அப்படியே இருக்கட்டும், கையை மட்டும் கீழே கொண்டு வந்தாங்க. உங்க இடது கையை மெல்ல கீழே கொண்டு வாங்க. திருப்பி மூச்சு உள்ளடத்துவாரு, கைகளை மேல கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுவாரு, ஸ்லோவா கைகளை கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளடத்துவாரு, கழுத்து நேரா கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டு திருப்பி மூச்சு உள்ளடத்துவாரு, கைகளை மேல உயர்த்தி எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டு வர கைகளை கீழே. இப்போ கழுத்தை ரைட் அண்ட் லெஃப்ட், வலது பக்கம் இடது பக்கம் திருப்பி மேல கீழே பார்த்துட்டு ஷோல்டர் வந்து பின்னாடியும் முன்னாடியும் ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து கழுத்துக்கு பண்ணும்போது தயவு செஞ்சு ரொம்ப பார்த்து கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா உங்க மூச்சு உங்களுடைய மூமெண்ட்டை கவனிச்சு பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது முதுகு. கொஞ்சம் சேர்ல இருந்து முன்னாடி வந்து முதுகு நேரா இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பெண்ட் அண்ட் பேக்வர்ட் பெண்ட், அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் ட்விஸ்ட். ஸோ இதை பார்க்கலாம், நம்ம இந்த சீக்வன்ஸ்ல பார்க்கலாம். ரெண்டு விதமா வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளிவிடும்போது ஸ்லோவா உங்க கடைசி முதுகுல இருந்து முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. உங்க கைகள் வந்து கால்கள் மேலேயோ இல்ல கால்களுக்கு பக்கவாட்டிலேயே இருக்கட்டும். இங்க இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளிவிடுங்க ஒரு 3 டைம். திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்தவாறு கைகளை முன்னாடி நீட்டி மேல வாங்க. திருப்பி எக்ஸேல் மூச்சு வெளிவிட்டு வரை கைகளை கிழக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். அடுத்தது மூச்சு நல்லா ஆழமா உள்ளெடுத்து கைகளை முன்னோக்கி கொண்டு உயர்த்துங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லோவா கொஞ்சம் உடம்பு முன்னோக்கி கொண்டு வந்து உங்களுடைய எல்போ, அதாவது முழங்கையை பிடிச்சு முழங்கை வந்து முட்டியின் மேல இருக்கிற மாதிரி இருக்கட்டும். முதுகு நேரா இருக்கணும். முதுகு நேரா இருக்கணும். உங்க கால் விரல்களை பாருங்க. இங்க இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ளெடுத்து வெளிவிடும். மூச்சு உள்ளெடுத்துவாரு, கைகளை முன்னோக்கி உயர்த்தி மேல வந்து எக்ஸேல் கைகளை கீழே கொண்டு வாங்க. இது ரெண்டாவது. இது வந்து பிபி இருக்கவங்க, அப்புறம் பிளஸ் வெர்டிகோ மைக்ரேன் இருக்கவங்களுக்கு இது. இன்னொரு வேரியேஷன் வந்து உங்க கைகள் வந்து தொடையின் மேல இருக்கு, நல்லா முதுகு நேரா இருந்து ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா உங்க எல்போ வந்து உடலை ஒட்டின மாதிரி இருந்து முன்னாடி பெண்ட் பண்ணும். இதுல வந்து நமக்கு சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இன்ஹேல் ஸ்லோவா மேல வாங்க. நமக்கு இதுல வந்து நமக்கு எல்போ வச்சு பெண்ட் பண்ற அளவுக்கு சப்போர்ட் வந்து இதுல கிடைக்காது. ஏன்னா நம்மளோட மொத்த வெயிட் வந்து எல்போல இருக்கும். ஸோ அதனால நமக்கு முதுகுக்கு முழு கவனத்தை செலுத்த முடியும். இதுல வந்து நமக்கு நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் டைட் பண்ணி கோரை என்கேஜ் பண்ணி தான் முன்னாடி வந்து பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்வர்ட் பெண்ட். பேக்வர்ட் பெண்ட்ல 3 மெத்தட் இருக்கு. பேக்வர்ட் பெண்ட்ல சைட்ல சேரை பிடிச்ச மாதிரி நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து மேல பாக்குறது, திருப்பி மூச்சு உள்ள வெளியே விட்டுவாரு, கொஞ்சம் கீழே வரும். திருப்பி இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்துவாரு, செஸ்ட் ஓப்பன் பண்ணி மேல பாருங்க. எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டுவாரு, ஸ்லோவா சென்டருக்கு வந்து கொஞ்சம் கீழே. இன்னொரு முறை மூச்சு உள்ள எடுத்துவாரு மேல, எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டுவாரு, ஸ்லோ கொஞ்சம் கீழே. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட், உங்க கைகள் முன்னாடி இருக்கட்டும். இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்துவாரு, கைகளை மேல உயர்த்தி உங்க உடலை வளைச்சு கொஞ்சம் மேல பாருங்க. எக்ஸேல் கைகளை கீழே கொண்டு வந்து
உங்க கழுத்து கொஞ்சம் கீழே இருக்கட்டும். இன்ஹேல் மூச்சு இழுத்து வர மேல, முதுக வளைங்க, கொஞ்சம் மேல பாருங்க. எக்ஸேல் ஸ்லோவா கீழே கொண்டு வாங்க. இன்னும் ஒரு முறை பண்ணலாம். இன்ஹேல் மேல, எக்ஸேல் ஸ்லோ கீழே. ஸோ இந்த கையை மேல உயர்த்தும் போது நமக்கு வந்து சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது உங்களுக்கு நான் ஸ்டேபிளா இருக்கேன், என்னால முடியும்னா நீங்க இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணாவது, உங்களுடைய கைகள் வந்து முட்டினால் மூச்சு உள்ளிழுத்தவாறு ஸ்லோவா உங்க செஸ்ட் மாதிரி கொண்டு வந்து உங்க முதுகு வளைச்சு மேல பாருங்க. மூச்சு வெளி விடும்போது ஸ்லோவா மறுபடியும் நார்மல் போங்க. திருப்பி இன்ஹேல் மேல, ஓப்பன் யூர் செஸ்ட். எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வாரு சென்டருக்கு வாங்க. மையத்துக்கு வந்து திருப்பி ஒரு முறை இன்ஹேல் மூச்சு உள்ளிழுத்து வாரு மேல, எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வாரு சென்டருக்கு வாங்க. ஓகே, ஸோ இது வந்து மூணாவது வேரியேஷன். ஸோ இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி பெண்ட் பண்றது பார்த்தோம், பின்னாடி ஆர்ச் பண்றது பார்த்தோம். அடுத்தது லேட்டரல் ஸ்ட்ரெச். லேட்டரல் ஸ்ட்ரெச்ல ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்றது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது. மூணாவது வந்து ரெண்டாவது வந்து இன்னும் ரொம்ப டீப் ஸ்ட்ரெச்க்காக சில பேருக்கு வந்து நார்மலா ஸ்ட்ரெச் பண்ணா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, இல்ல இன்னும் டீப்பா ஸ்ட்ரெச் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெச் பார்க்கலாம். இன்ஹேல் ரைஸ் யுவர் ரைட் ஆர்ம். வந்து வலது கையை மேல உயர்த்தி இடது பக்கமா உடலை சாயும். எவ்வளவு தூரம் சாய்க்க முடியுதோ அவ்வளவு தூரம் சாய்க்கலாம். திருப்பி மூச்சு உள்ளத்துமாரி மையத்துக்கு வந்து எக்ஸேல், கைகளை கிளப்பணும். அடுத்தது இடது பக்கம், இடது கையை ஸ்லோவா மூச்சு உள்ளத்துமாரி உயர்த்தி எக்ஸேல், வலது பக்கம் உடலை வளைங்க. நல்லா ஆழம் மூச்சு உள்ளெடுத்து வழிவிடுங்க. திருப்பி இன்ஹேல் மூச்சு உள்ளெடுத்து, எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வரை கைகள் கீழே கொண்டு வரும். ஸோ இது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்றது. வேரியேஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வலது கையை இடது பக்கம் பிடிச்சுக்கோங்க, இருக்கையை பிடிச்சுக்கோங்க, இல்ல இடது பக்கம் ஹேண்ட் ரெஸ்ட் அதை பிடிச்சுக்கோங்க, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ மூச்சு நல்லா உள்ளெடுத்து வரை இடது கையை மேல உயர்த்தும். வெளியிடும் போது வலது பக்கமா உடல சாயும். இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப டீப் ஸ்ட்ரெச் கிடைக்கும். திருப்பி இன்ஹேல் மூச்சு உள்ளெழுத்துவாரு சென்டருக்கு வாங்க. எக்ஸேல் ஸ்லோவா உங்க இடது கையை கீழே கொண்டு வாங்க. இப்போ வேற பக்கம் வந்து உங்களுடைய இடது கையை வலது பக்க சேர்ல பிடிச்சுக்கணும். இப்போ உங்க ரைட் ஆர்ம், அதாவது வலது கையை சைட்ல இருந்து மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து மேல கொண்டு வந்து எக்ஸேல் மூச்சு ஒளி விட்டுவாரு இடது பக்கம் உடல சாயும். நல்லா ஆழம் மூச்சு விடுங்க. மூச்சு உள்ள இழுத்துவாரு மையத்துக்கு வந்து எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் டீப்பா ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா அதை பண்ணலாம். ஓகே, கவனத்துல இருக்கட்டும், பிரெத் நார்மலா இருக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்யாதீங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, தவறா செய்யாதீங்க. மூச்சு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ முன்னாடி பின்னாடி பெண்ட் பண்ணிட்டோம், சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். அடுத்தது புல் பண்றது, வந்து மேல வந்து ஸ்ட்ரெச் பண்றது. சைட்ல இருந்து மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து கைகளை பக்கவாட்டுல உயர்த்தணும். உங்க விரல்களை ஒன்றோட ஒன்று சேர்த்தி உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கும். திருப்பி மூச்சு வெளியிட்டு வரை கைகளை கீழே கொண்டு வாங்க. இன்னொரு முறை இன்ஹேல் மூச்சு எடுத்து வரை சைட்ல உயர்த்துங்க. இன்டர்லாக் பண்ணி உங்க விரல்கள் கொண்டோட பின்னி உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கும். எக்ஸேல் ஸ்லோவா கீழே கொண்டு வாங்க. கடைசி ஒரு முறை இன்ஹேல் மூச்சு இழுத்த வரை கைகளை பக்கவாட்டுல உயர்த்தி ஒன்றோட ஒன்று பின்னி மேல பார்த்த மாதிரி இருக்கும்.
எக்ஸேல், ஸ்லோவா உங்க கைகளை கீழே கொண்டு வாங்க. ஸோ சிலரால வந்து என்னது கைகள் வந்து பக்கவாட்டில் உயர்த்த முடியாது, இல்ல முன்னோக்கியும் மேல வந்து உயர்த்த முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, உங்க எல்போவை பிடிச்சுக்கோங்க. எல்போவை பிடிச்சிட்டு கீழ இருந்து உங்களால எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியும் மூச்சு உள்ளெழுத்துவாரு, இந்த மாதிரி உயர்த்துங்க. திருப்பியும் வெளியிட்டுவாரு, கீழே கொண்டு வாங்க. அப்படி பிடிக்கிறீங்களா, நார்மலா பிடிச்சு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிடிச்சு வெளிப்புறமா இழுக்கிற மாதிரி, இந்த மாதிரி இப்படி புல் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி மேல உயர்த்தி உயர்த்தி பாருங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆஹ் ஆஹ் தோள்பட்டை சப்பை அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்க, எனக்கு தமிழ்ல தெரியல. ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும், வெளிப்புறமா வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம உடல்ல அந்த தோல்றல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான். வந்து யாருக்கெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதுகு நேரா இருக்கட்டும், உடலையும் வந்து வளைக்க வேண்டாம். ஸோ முதுகு நேரா இருக்கட்டும், கையை மட்டும் வளையணும், பக்கவாட்டு ஸ்லோவா கொண்டு வாங்க. ஸோ இது வந்து யாருக்காவது பிரச்சனை இருந்தா வார்ம் அப் மாதிரி இது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது வேரியேஷன், மூச்சு உள்ளிழுத்தவாறு கைகளை மேல உயர்த்தி உங்க விரல்களை ஒன்னோட ஒண்ணு பின்னி. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய தோள் பட்டை இருக்கு இல்லையா, தோள் பட்டை அந்த எலும்பு வந்து என்னது ஸ்ட்ரெச் ஆகணும் மேல, பின்னாடி இருக்குது இப்படி இருக்குல்ல. ஸோ உங்க முழங்கை நேரா இருந்துட்டு மூச்சு உள்ளிழுக்கும் போது மேல உயர்த்தணும், மூச்சு வெளியிடும் போது கீழே கொண்டு வாங்க. இந்த மாதிரி மூச்சு உள்ள எடுத்து மேல எடுத்து கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய தோள் பட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுடைய பேக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி மூச்சு உள்ள இழுத்து மேல, எக்ஸேல் மூச்சு விடும்போது கீழே. நல்லா ஆழம் மூச்சு உள்ள இழுத்து வெளியிடும்போது கைகளை பக்கவாட்டுல கீழே கொண்டு வாங்க. ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம தோள்பட்டை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, அந்த ஷோல்டர் பிளேடு தான் வந்து எனக்கு நம்மளுடைய இயக்கங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கக்கூடியது. ஸோ அதனால அப்படி பண்ணும்போது கழுத்து வலி, முழங்கை வலி பிளஸ் தோள்பட்டை வலிகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ட்விஸ்டிங், திருப்புறது. முதுகு நேரா இருக்கட்டும். இப்போ உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய வலது கையை பின்னாடி பிடிச்சிட்டு உங்களுடைய இடது கையை வலது பக்கம் பிடிச்சிட்டு மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா ட்விஸ்ட் பண்ணி பின்னோக்கி பாருங்க. இங்க இருந்து நல்லா ஆழமா மூச்சு நல்லா உள்ள எடுத்து வெளியிடுங்க. இப்ப மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா சென்டருக்கு வாங்க. அடுத்தது இடது பக்கம் நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து, சாரி மன்னிக்கணும். இப்போ உங்களால பிடிக்க முடியும் அப்படின்னா பின்னோக்கி பிடிச்சிட்டு உங்க இடது பக்கத்தை பிடிச்சிட்டு நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா இடது பக்கம் உடலை வளைச்சு பின்னோக்கி பாருங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடுங்க. இப்போ மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா சென்டருக்கு வாங்க. ஓகே. ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, உங்களுடைய ரெண்டு கை விரல் உள்ளங்கையும் வந்து இடது பக்கம் பிடிச்சு முன்னோக்கி மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா வலது பக்கம் உங்க உடலை சாயும், சாரி திருப்புங்க. என்னால வந்து பின்னாடி பிடிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் அவங்க ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல வந்து நல்லா ஆழம் மூச்சு உள்ள எடுத்து வெளியிடணும். இப்போ மூச்சு நல்லா உள்ள எடுத்து வெளியிடும்போது சென்டர். இது பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே.
அடுத்தது இடது பக்கம் ஆழமா மூச்சு விடுங்க. வெளியிடும் போது இடது பக்கம் உடலை வளையுங்க. நம்மளால எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணா போதும். நல்லா ஆழமா மூச்சு எடுத்து வெளியிடும்போது ஸ்லோவா சென்டர். சோ இது வந்து ரெண்டாவது. என்னால இதுவும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, உங்க உடலை வந்து சைட்ல ஒரு பக்கம் திருப்பிக்கோங்க. உங்க உடல் முழுக்க வந்து வலது பக்கம் இருக்கட்டும். உங்க சேர் வந்து முன்னாடி வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இதை பிடிச்சுக்கோங்க. நல்லா ஆழம் மூச்சு எடுத்து வெளியிடும் போது இந்த ஹேண்ட் ரெஸ்ட் ஹெல்ப் மூலியமா ஸ்லோவா ட்விஸ்ட் பண்ணி இடது பக்கம் இல்ல வலது பக்கம் பாருங்க. வலது பக்கம் நல்லா ஆழம் மூச்சு எடுத்து வெளியிடுங்க. ஆழம் மூச்சு எடுத்து வெளியிடும்போது சென்டர் வாங்க. சோ இது வந்து என்னால சுத்தமா பண்ணவே முடியாது அப்படின்றவங்களுக்கு இது. அடுத்தது இடது பக்கம் உங்க உடலை வளைச்சிக்கோங்க. சாரி, திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சேரை வந்து முன்னாடி பிடிச்சிட்டு ஆழமா நல்லா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது இடது பக்கம் உங்க உடலை வளைங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடுங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது சென்டர். ஸோ இதுதான் 3 வேரியேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வயசானவங்க இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை ஏதாவது போன் இதாகி அவங்க ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு நீங்க இது சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, பட் மூச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பின்னாடி பெண்ட் பண்றது பார்த்துட்டோம், சைட்ல வளையிறது பார்த்துட்டோம், மேலே ஸ்ட்ரெச் பண்றது பார்த்துட்டோம், திருப்புறது பார்த்துட்டோம். ஸோ முதுகு முடிஞ்சுது. அடுத்தது நம்மளுடைய இடுப்பு பகுதி. ஸோ நம்ம உட்கார்றதுக்கு சில பேர் வந்து காலை வந்து மடிச்சு உட்கார முடியாது நிறைய பேரால. ஸோ வந்து நம்ம சைடு மசில்ஸா அந்த உட்காரக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் குளூட்டியஸ் அப்படின்னு ஒரு மசில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினா சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேர்ல இருந்து நல்லா கொஞ்சம் முன்னாடி வாங்க. சேர்ல இருந்து முன்னாடி எடுத்து கால் தரையில நல்லா இருக்கு. நம்ம கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. அந்த மாதிரி உங்க இடது காலை வலது கால் மேல வச்சுக்கோங்க. கால் மேல கால் போட்டிருக்கணும். உங்களுடைய கால்கள் வந்து நல்லா தரையில ஊனி இருக்கணும். முதுகு நேரா இருக்கணும். இப்போ நல்லா ஒரு டைம் பாருங்கன்னா அதுக்கப்புறம் நான் சேர்ந்து பண்ணுவேன். நல்லா ஆழம் மூச்சு உள்ளுங்க. வெளியிடும் போது உங்க செஸ்ட வந்து முன்னாடி, அதாவது மார்பு பகுதி வந்து முன்னாடி கொண்டு வாங்க. எவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு வரும்போதும் கொண்டு வாங்க. இப்ப மூச்சு உள்ள எடுத்துவாரு மேல வாங்க. இதுல காமனா பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் சைட்ல இருந்து காமிக்கிறேன், முதுகு நேரா வைக்க மாட்டாங்க. முதுகு நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி முதுகு வளைச்சு கழுத்து வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணா நம்மளுடைய முழு வெயிட் வந்து கழுத்துக்கும் முதுகுக்கும் போயிடும். ஸோ முதுகு நேரா இருக்கும். நம்மளால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணா போதும். மூச்சு எடுத்து வெளியிடும் போது ஸ்லோவா உங்க செஸ்ட் மாடி கொண்டு வரணும். இங்க இருந்து நல்லா ஆழமா மூச்சு எடுத்து வெளியிடணும். கழுத்து உங்க முதுகோடு சேர்ந்து இருக்கணும், முன்னாடி கொண்டு வரக்கூடாது. இப்போ மூச்சு எடுத்து மாதிரி மேல வரணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். இப்போ உங்களுடைய இடது காலம் வலது கால் மேல வைங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது ஸ்லோவா முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. முதுகு வளைக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் முதுகு வளைக்காம முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய முழங்கை வெளியே புறமா வந்து பெண்ட் பண்ணணும். எவ்வளவு தூரம் கீழே போக முடியுதோ போய் நீங்க எங்க கம்ஃபர்டபுள், எங்க வந்து உங்களோட லிமிட் ஸ்டாப் ஆகுதோ அங்க இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளிவிடுங்க.
மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியிடுங்க. ஆழமா மூச்சு உள்ள எடுத்து விடுங்க. இப்போ இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்து வர மேல வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டு வர உங்க இடது காலை கீழே கொண்டு வாங்க. இப்போ அடுத்தது வலது கால். வலது காலை இடது கால் மேல வச்சுக்கோங்க. முதுகு நேரா இருக்கணும். இப்போ இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது முன்னோக்கி பெண்ட் பண்ணுங்க. அங்க இருந்து நல்லா மூச்சு ஆழமா உள்ள எடுத்து வெளியிடுங்க. பிபி இருக்கவங்க ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண வேணாம். நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடுங்க. இப்போ இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்து வர மேல வாங்க. எக்ஸேல் வலது காலை கீழே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இது உங்களுடைய கால், அதாவது நிறைய பேரால கீழே மடிச்சு உட்கார முடியாது. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் யாருக்காவது சயாட்டிக்கா இஷ்யூ இருந்தாலும் அவங்களுக்கு இது நல்லது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது முதுகு நேரா இருக்கட்டும். இல்ல என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா நீங்க பின்னாடி பேக் ரெஸ்ட், அதாவது முதுகு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க கைகள்ல ஹேண்ட் ரெஸ்ட் வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மூச்சு உள்ள இருக்கும் போது உங்களுடைய வலது காலை நல்லா உயர்த்துங்க. எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வரை கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுத்து வர மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. அடுத்தது இடது கால். இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. சைட்ல இருந்து காமிக்கிறேன். இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இப்போ உங்களுடைய கால்கள் ரெண்டையும் ஒண்ணா வச்சு இன்ஹேல் மேல. கால்கள் ரெண்டையும் மேல தூக்குங்க. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இப்ப அடுத்தது மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்களுடைய குதிகால மேல உயர்த்துங்க. எக்ஸேல் கீழே. என்னால அப்படி உட்காந்து பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீட்டி இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் மறுபடி வரணும்னாலும் வந்திருக்கலாம். இல்லை என்னால அப்படி வர முடியாது அப்படின்னு பின்னாடி ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம காலை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சு இன்ஹேல் மேல. மேல தூக்கும் போது உங்க டோஸை ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. என்னால முன்னாடி இருந்து பண்ண முடியும் அப்படின்னா உங்க கைகள் முட்டின் மேல வச்சு இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல. எக்ஸேல் கீழே. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம காஃப் மசில், நம்ம முழங்கால் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பிளஸ் இது நம்மளுடைய செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. நம்ம கோர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது கால்களை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்க முன்னங்கால் வந்து மேல கொஞ்சம் உயர்ந்திருக்கு. உங்க கவனத்தை கால் விரல்களை கொண்டு வந்து மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்க கால் விரல்கள் மேல வரணும். மூச்சு வெளியிடும் போது ஃபோல்ட் பண்ணுவாங்க, அதாவது மடக்கணும். உங்க விரல்களை மட்டும் மடக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இன்ஹேல் மேல. மூச்சு இழுத்து வரை மேல. எக்ஸேல் மடக்குங்க உங்க விரல. இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். சைட்ல இருந்து காமிக்கிறேன். உங்க ஆங்கிள் அப்படியே இருக்கணும், கணுக்கள் அப்படியே இருக்கணும். இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல. எக்ஸேல் ஃபோல்ட். ஓ, இன்ஹேல் எக்ஸேல் ரிலாக்ஸ். மூச்சு உள்ள விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணது நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு, ரெண்டாவது பண்ணது நம்ம முட்டிக்கு, மூணாவது பண்ணது நம்மளுடைய முழங்காலுக்கு, நாலாவது பண்ணது நம்ம விரல்களுக்கு.
ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு, அதாவது நம்ம ஒழு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு உங்க கால்களை மூச்சு உள்ளிழுத்தவாறே மேல உயர்த்தி உங்களுடைய நீ கேப், அப்புறம் உங்க தை மசில்ஸ், அதாவது உங்களோட தொடைப்பகுதிகளை டைட் பண்ணிட்டு உங்க கால்கள் வந்து வெளிப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸைல் மூச்சு உள்ளிழுத்தவாறே கீழே கொண்டு வாங்க. சைட்ல இருந்து காமிக்கிறேன். நல்லா சாஞ்சிக்கோங்க. சேரை பிடிக்கிறதா இருந்தா எல்லாம் மூச்சு உள்ளிழுத்து கால்களை மேல உயர்த்தி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 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 செகண்ட் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி எக்ஸேல் மூச்சு வெளிய விடுங்க. இது உங்களால கம்ஃபர்டபுளா பண்ண முடியுது அப்படின்னா நல்லா ஆழம் மூச்சு உள்ளெடுத்து காலுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த போஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி மூச்சு நல்லா ஆழமா உள்ளெடுத்து வெளியிடுங்க. அடுத்தது இன்ஹேல், எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டு வாரி ஸ்லோவா காலை கீழே கொண்டு வாங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னது ஸ்ட்ரென்தன் பண்ண, நம்ம எவ்வளவு நேரம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங், நம்மளோட மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கண்ணை மூடி விரல்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து கண்களை க்ளோஸ் பண்ணி உடலை கவனிங்க. எல்லாம் மூச்சு ஆழமா உள்ள எடுத்து வெளியிடுங்க. இப்ப மெல்ல உங்க கண்களை திறங்க. இப்ப அடுத்தது முதுகு நேரம் இருக்கட்டும், நம்ம வந்து பிராமரி பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிராமரி பிராணாயாமா பண்றது, உங்க விரல்களை மடிச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டி இருக்கட்டும். உங்களுடைய எல்போ, அதாவது உங்க முழங்கை வெளியே பார்த்த மாதிரி மடங்கி இருக்கு. உங்க காதுகள் மடலை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணுகளை க்ளோஸ் பண்ணி 3 டைம் பண்ணலாம். ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. வெளியிடும் போது சத்தத்தோடு வெளியிடும். இன்ஹேல் மூச்சு உள்ள இழுங்க. கடைசி ஒரு முறை ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. இப்ப மெல்ல உங்க கைகளை கீழே கொண்டு வந்து கண்கள் மூடி இருக்கட்டும். உங்க உடலையும் மனதையும் கவனிங்க. உங்க மூச்சை கவனிங்க. இப்ப ஸ்லோவா கண்களை திறந்து சௌகரியமா, உங்களுக்கு சேர்ல இருந்து கம்ஃபர்டபுளா காலை மடிச்சு உட்கார்றது சௌகரியம் அப்படின்னா காலை மடிச்சு நீங்க உட்காந்துக்கலாம். இல்ல எனக்கு அது கம்ஃபர்டபுள்னா உங்க கால்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு கிராஸ் பண்ணி ஒன்னோட ஒண்ணு பின்னோக்கி வச்சு உங்க கைகளை ஒன்னோட ஒண்ணு கோர்த்து கண்களை மூடி அமைதியா உட்காருங்க. எது ஒரு கம்ஃபர்டபுளோ நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. கண்களை மூடி உங்க உடலை கவனிங்க. உச்சம் தலையில இருந்து கால் நுனி வர உங்க உடல் முழுவதும் தளர்வா இருக்கிறத உணருங்க. பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது உங்கள் கால் நுனியிலிருந்து உச்சந்தலை வரை சென்று உங்களை முழுமையை தளர்வாக்குறத உணருங்க. பொழுது மெல்ல உங்க கவனத்தை இதயத்தின் மேல் கொண்டு வாங்க. இதயத்துல ஒரு தெய்வீக ஒளி இருப்பதாக ஒரு பாவனை செய்து அது உங்களை மேலும் மேலும் உள்நோக்கி இருப்பதா ஒரு பாவனை செய்யும்.
உதயத்துல ஒரு தெய்வீக ஒளி இருப்பதாக எண்ணம் அதை மேலும் மேலும் உங்கள் உள்நோக்கி இழுக்கிறது என்ற எண்ணத்தோட இதயத்தின் மேல் ஒரு சிறிது நிமிடம் தியானம் செய்யணும். Bring your attention on your heart with the thought that is a divine light is present in your heart that is attracting inward. Stay with this thought and meditate on your heart. சிறிது நேரம் தியானம் உங்கள் இதயத்தின் மேல பண்ணுங்க. மெல்ல உங்களுடைய கவனத்தை உடலுக்கும் மனசுக்கும் கொண்டு வாங்க. எதுவும் நீங்க எப்ப தயாரோ மெல்ல உங்க கண்களை திறங்க. நன்றி.